Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஈஸியா மட்டன் கிரேவி எப்படி குக்கர்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த குக்கர்ல செய்ய போறீங்களோ அந்த குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 3 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஃபஸ்ட் நல்லா பொரிய விட்டுக்கணும். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வெந்து வந்தது அப்படின்னா தான் நமக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரை கிலோ மட்டன் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய மட்டனை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மட்டன் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகணும். அதுவும் இல்லாமல் மட்டன் வந்து நல்லா உருண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மட்டன் உருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதை இந்த மாதிரி நல்லா ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா பைண்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி வேணும்னா ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி ஃப்ளேவர் பிடிக்கும், அந்த கிரேவி டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னா முந்திரி சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஜஸ்ட் அந்த மட்டன் எல்லாம் முழுகிற அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அப்போ தான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். 4லேருந்து 5 விசில் விட்டிங்க அப்படின்னா மட்டன் சூப்பராக குக் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் 5 விசில் விட்டுட்டு எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நல்லா அதனோட மட்டனில் இருக்கக்கூடிய எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு. நல்ல கிரேவி வெந்து சூப்பராக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. இந்த கிரேவி எதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா, நான், எல்லா இட்லி, தோசை, எல்லா வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு